கர்த்தருக்கு மகிமை. இந்த காலவெளியிலே நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த காலவெளியில் நம்மோடு பேசுவாராக. 1 சாமுவேல் 18:6-7. தாவீது பெலிஸ்தியனை கொண்டு திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களில் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று முறைமுறையாக பாடினார்கள். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. ஹல்லேலூயா. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது கோலியாத்தை கொண்டு அவனுடைய தலையை கொண்டு வந்து விட்டார் ஒரு நாள். இந்த கோலியாத் யார் என்றால், இவன் ஒரு பெலிஸ்தியன், ஒரு ராட்சசன். இவனை இஸ்ரவேலின் சேனையிலே ஒருவராலும் எதிர்கொள்ள முடியவில்லை. அவன் சுமார் 40 நாட்கள் சவால் விட்டுக் கொண்டிருக்கிறான். உங்களில் யாராயிலும் என்னிடத்தில் நேருக்கு நேரே வந்து யுத்தம் பண்ண உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா என்று கேட்கிறான். ஆனா இஸ்ரவேலில் உள்ள எல்லாரும் பயந்து போயிருக்கிறாங்க. போர் வீரர்கள் எல்லாரும் பயந்து இருக்கிறாங்க. சவுலரசன் உண்மையிலே ஒரு பெரிய போர் வீரன், அவனும் பயந்து போய்தான் இருக்கிறான். ஒருவனாலும் இவனை எதிர்கொள்ள முடியவில்லை. ஆனால் ஆடு வைத்துக் கொண்டிருந்த ஒரு இளைஞன் தாவீது இந்த கோலியாத்தை வீழ்த்தும்படியாக முன்னே வருகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏழ்மையான நிலைமையில், ஏழ்மையான பின்னணியில் இருந்தாலும் நம்மை கொண்டு தேவன் மகத்தான ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். நாம் ஆண்டவருக்கென்று சில சாதனைகள் புரிய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதற்கு சில தகுதிகள் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த தகுதிகளை உடையவர்களாக இருந்தால் நாமும் சில சாதனைகளை நிகழ்த்தலாம். இந்த சவுல் அரசனை விட ஆடு வைத்துக் கொண்டிருந்த இளைஞனை ஸ்திரீகள் புகழ்ந்து பாடினதற்கு காரணம், அவர் ஒரு சாதனை புரிந்தார். He did an achievement. சாதனை புரிந்தவன் தாவீது. ஹல்லேலூயா. ராஜா வந்திருந்தாலும் இவன் செய்தது ஒரு பெரிய மகத்தான சாதனை. இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்தது தாவீது. அதனால இவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டு பாடுறாங்க. ராஜாவை குறித்து பாடினதை விட இந்த இளைஞனை குறித்து சந்தோஷமாய் பாடியிருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. இதுக்கு காரணம் என்ன என்பது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவருக்காக, அவருடைய ஜனங்களுக்காக நாமும் சில சாதனைகளை புரிந்து விடலாம். ஹல்லேலூயா. சாதனை புரிகிறது என்பது மனித அறிவினால் அல்ல, நம்முடைய திறமையினால் அல்ல, நம்முடைய சக்தியினாலும் அல்ல, யுக்தியினாலும் அல்ல. நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பயிற்சிகளை நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவர் நமக்கு காட்டுகிற முறைமையின்படி நாம் செயல்படுவோமானால் நாமும் ஆண்டவருக்காக சாதனைகள் புரியலாம். இன்றைக்கு உலக பிரகாரமாக அரசியல் தலைவர்கள், நாட்டின் அதிபர்கள் பெரிய சாதனைகளை புரிய வேண்டும் என்று எண்ணி பல கொள்கைகளை வகுக்கிறார்கள், பல கொள்கைகளை நாட்டிலே அமுல்படுத்துகிறார்கள். சில சாதனைகள் மக்களுக்கு வேதனையாக மாறுகிறது. சிலர் சாதனைலாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அடுத்தவனை கொல்றது, அடுத்தவனை கையை விட்டுறது சாதனை நினைக்கிறாங்க. இல்லை, தீமைக்கு ஏதுவான சாதனையை ஆண்டவர் நம்மிடத்திலே நிகழ்த்த சொல்லவில்லை. இப்போ கோலியாத்தை கொண்டது கொலைவெறி செயல்தானே என்று நீங்கள் கேட்கலாம். தேவ ஜனங்களுக்கு விரோதமாக கர்ச்சித்த ஒருவன் கோலியாத் என்று அறிவோம். அவன் பெலிஸ்திய சேனையில் உள்ளவன். அவனை வீழ்த்துவது ஆண்டவருடைய திட்டமாக, தீர்மானமாக இருந்தது. அதை ஆண்டவர் தாவீதை கொண்டு நிறைவேற்றி மகிமைப்பட்டார். தாவீது ஒரு பெரிய பல சாதனைகள் புரிந்திருக்கிறார். அதுல ஒரு சாதனை தான் கோலியாத்தை வீழ்த்தினது. ஹல்லேலூயா. கோலியாத்தை வீழ்த்தினது சுலபமாக அல்ல. தாவீதுக்கு ஏற்கனவே சில அனுபவங்களும் இருந்திருக்கிறது. தாவீதை அழைத்துக் கொண்டு சவுல் அரசனுக்கு முன்னே கொண்டு விடுகிறார்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், சவுல் தாவீதை பார்த்து சொல்கிறார், நீ இந்த பெலிஸ்தியனோடு ஏற்று யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்று சொல்கிறார்.
தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடையை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உடைய அடியானாகி நான் கொண்டேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான் என்று சொல்கிறார். தாவீதுக்கு ஒரு முன் அனுபவம் இருந்திருக்கிறது. அன்றைக்குதான் திடீரென்று பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை சந்திக்க போறான் என்று நாம் சொல்லிக் கொண்டாலும் அதற்கு முன்பு காட்டில் உள்ள கொடிய மிருகங்களாகிய 2 மிருகங்கள், காட்டில் உள்ள கொடிய மிருகத்தில் ஒன்று சிங்கம், இன்னொன்று கரடி என்று நாம் அறிவோம் இல்லையா? இந்த 2 கொடிய மிருகங்களும் ஒரு விசை தாவீதுடைய மந்தையை தாக்கும்படியாக வந்த வேளையில் அவளை கொண்டு ஆட்டை மீட்ட ஒரு அனுபவம் இருக்கிறது. நாம் திடீரென்று பெரிய சாதனை நான் செய்ய போகிறேன் என்று செய்துவிட முடியாது. நமக்கு ஒரு முன் அனுபவம் தேவைப்படுகிறது. இது தாவீது தன்னுடைய சரீர பலத்தினால செய்து விட்டார் என்று நாம் எண்ணிக்கொள்ளக்கூடாது. ஆண்டவருடைய விசேஷித்த பலன் தாவீதுக்கு இருந்தது. தானியேலுக்குள் தேவனுடைய விசேஷித்த ஞானம் இருந்தது. யோசேப்போடு தேவன் இருந்தார், சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்னார். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடியினால் சொப்பனத்தையும் சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்கிறார். தாவீதுக்குள்ள விசேஷித்த ஒரு பலம் இருந்திருக்கிறது, அசாதாரண பலம், தேவன் அருளின பலம் இருந்தபடியினால் தான் சிங்கத்தையும் கரடியையும் கொண்டு விட்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. நமக்கு கூட தேவ பலம் தேவைப்படுகிறது. ஒரே நாளில் நான் இதோ சாதனை புரிய போகிறேன், அப்படி செய்ய போறேன், இப்படி செய்ய போறேன் என்று சொல்லி ஒன்றும் சாதித்து விட முடியும். தேவ பலம் நமக்கு தேவைப்படுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகளை போல செற்றலை எடுத்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா. நமக்கு பலம் எப்படி கிடைக்கும்? நல்ல புஷ்டியான ஆகாரம் சாப்பிட்டால் பலம் கிடைக்குமா என்று கேட்டால், புஷ்டியான ஆகாரத்தினால் அல்ல, தேவனுடைய அளவில்லாத கிருபையினால் தேவ சமூகத்திலே காத்திருந்தால் நமக்கு அந்த பலன் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஏற்கனவே அப்படி ஒரு அனுபவம் இருந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தாவீது இந்த அசாதாரணமான ஒரு சாதனை புரிவதற்கு இன்னொரு காரணம். 17ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை உங்களுக்கு படித்து காண்பிக்கிறேன். தாவீது தன்னிடையிலே இருக்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய செயல்களை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றார். தாவீதுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்திருக்கிறது, ஆவியில் ஒரு வைராக்கியம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்காக ஏதாயிலும் விசேஷித்த அசாதாரணமான சாதனை புரிய வேண்டும், ஆண்டவருக்காக நீங்கள் பயன்பட வேண்டும் என்று விரும்பினால் உங்களுக்குள்ளே ஒரு தேவ வைராக்கியம் வேண்டும். எல்லா உலகத்தில் நடக்கிறதா நடக்குது. இந்தியாவுக்கு பாகிஸ்தான் பிரச்சனை பண்ணத்தாங்க செய்வான், சீனாவும் பிரச்சனை கொடுக்கத்தான் செய்வாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? சாத்தான் இருக்கும் வரையிலும் தொல்லை கொடுப்பான்னு தானே சொன்னீங்க, சாத்தான் செத்து போகலன்னு தானே சொல்றீங்க. ஆமாம், சாத்தானை ஜெயித்த இயேசு நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காரியத்தில் சாத்தான் மேற்கொள்ள நான் இடம் கொடுக்க மாட்டேன். இந்த ஆத்மாவை சாத்தான் சிறைபிடிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். அப்படி ஒரு வைராக்கியம். தேவ ஜனங்களை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்திய பெலிஸ்தியனை மாத்திரம் ஆவியில ஒரு வைராக்கியம். மதமதான நம்ம இருந்தோம்னா நம்ம ஆண்டவருக்காக ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்குள்ளால இப்போ உங்களுக்கு கோலியாத்து உங்க பக்கத்து வீட்டில் ஒன்றும் இல்லை, உங்க வீட்டுக்குள்ளாலே இருக்கிறாரு உங்க ஐயா, கோலியாத்து ஐயா. அவரே சொல்றாரு, நீ எத்தனை நாள் சபைக்கு போற, நீ அல்லையா சொல்ற பார்க்கலாமே அப்படி சொல்றாரு. அவர் தான் உங்களுக்கு கோலியாத்து. இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தங்க உங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க எத்தனை நாள் தான் இந்த பைபிளை தூக்குவீங்க, பாட்டை பாடுவீங்க, அல்லையா சொல்லுவீங்க, பார்க்கலாமே. யோ, எங்க சாமியை வச்சு ஒன்று என்ன பண்றோம் பார்த்து சொல்றாங்களா? தேவ வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்குமானால் அந்த சாத்தானை முறியடிக்கலாம், நீங்கள் மேற்கொள்ளலாம், நீங்கள் சாதனை புரியலாம். அல்லது தேவ வல்லமை நமக்கு தேவைப்படுகிறது. தேவனுடைய நாமத்தை குறித்த ஒரு பக்தி, வைராக்கியம். வைராக்கியம் ஜீவனுள்ள தேவனுடைய ஜனங்களை நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் உள்ள இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா.
அப்படி ஒரு ஆவியில் ஒரு வைராக்கியம் உங்களுக்கு இருக்குதா? உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களை குறித்தோ, உங்களை குறித்து ஆட்சேபனை தெரிவிக்கிறவர்களை குறித்தோ உங்களுக்குள்ள ஒரு ஆவியில் வைராக்கியம் இருக்கிறதா? கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு 2 காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவதை குறித்த விஷயத்தில் எங்கள் அண்ணனோடு சவால் எடுத்துக்கொண்டார்கள். ஜேம்ஸ், நீ என்னதான் சொன்னாலும் இயேசுவை நாங்கள் வணங்குவது இல்லை, மாதா தான் எங்களுக்கு கடவுள், அவங்க தான் வணங்குவோம். எங்கள் அண்ணன் சொன்னாப்புல, ஒரு நாள் வரப்போகிறது, அதி சீக்கிரத்தில் வரப்போகிறது, நீங்கள் 2 பேரும் இயேசு நாமத்தில் முழங்கால் படியிட போகிறீர்கள், பார்ப்போம் என்று. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், கர்த்தர் கிரியை செய்தார். அந்த 2 காலேஜ் ப்ரொஃபசர்ஸும் இயேசுவே ஆண்டவருடைய அறிக்கையிடவும் முழங்கால் படியிடவும் தேவன் செய்தார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கோலியாத்தை போன்ற மனிதர்கள் உங்களுக்கு ஒரு சவாலாக இருந்து கொண்டிருக்கிறார்களா? ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், உங்கள் நண்பர்களாக கூட இருக்கலாம். நீங்கள் இந்த சவாலை சந்திக்க ஆயத்தமா? ஆண்டவருக்காக, அவர் நாமத்தின் மகிமைக்காக ஒரு சாதனை பிரியணும்னா நீங்க வேற ஒரு சாதனை செய்யலாம். இப்படி ஒரு காரியம், ஒரு வைராக்கியம், தேவ வைராக்கியம் உங்களுக்கு இருக்கும். என்னை குறித்து, தேவ ஜனங்களை குறித்து இவர்கள் இப்படி நிந்திக்கிறார்களே, இவர்கள் ஆராதனை ஆட்சேபிக்கிறார்களே, அல்லோலியோடு சொல்றாங்களே என்ற ஒரு வைராக்கியம் உங்களுக்கு இருக்குதா? அப்படி ஒரு தேவ வைராக்கியம் இருந்தால் தாவீதை போல தேவன் உங்களையும் எடுத்து நிறுத்துவார். உங்களை கொண்டும் தேவன் ஒரு பெரிய வெற்றியை அவருடைய நாமத்திற்கென்று தந்தருள்வார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக 3வது, தாவீது அவருக்கு திறமையிலையோ அவருக்கு முயற்சியிலோ போகல. அந்த கோலியாத்து ரொம்ப அற்பமா பேசுறான். ஆனா தாவீது என்ன சொல்றாப்புலன்னா, 17ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை படிக்கிறவர்கள, அந்த கோலியாத் என்னும் பெயருள்ள பெலிஸ்தியன், அவன் 6 முழமும் 1 ஜானும் உள்ள உயரம் உள்ளவன். பாருங்கள், அவன் உயரமானவன், பெரிய ஒரு ராட்சசன். அவனிடத்தில் தாவீது போறாப்புல, அவன் தாவீதை பார்த்து சொல்கிறார். 44ஆம் வசனம், தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதுக்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தர் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொண்டு உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தியருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான். ஹல்லேலூயா. தாவீது இப்பொழுது சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் செல்கிறார். நம்ம எந்த ஒரு காரியத்திலும் வெற்றியை காண வேண்டும், ஆண்டவருடைய ஒத்தாசை கிடைக்க வேண்டும் என்றால் அவருடைய நாமத்தில் செல்ல வேண்டும். நமக்கு மேல்விலாசத்தில், நமக்கு சக்தியில், யுக்தியில், திறமையில், முயற்சியில் அல்ல. நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுத போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன், நான் எக்ஸ்ட்ரா கோச்சிங் எல்லாம் பெற்றிருக்கிறேன், எத்தனை மணி நேரம் செலவிட்டிருக்கிறேன், கண்டிப்பாக எனக்கு தான், எனக்கு போகலாம் மற்றவங்களுக்கு. நத்திங் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ், ஆல் த பிளெஸிங்ஸ் ஆர் ஃப்ரம் த லார்ட். ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து தான் வரும். பாருங்கள், இந்த தாவீது அவனிடத்தில் வேற திறமை ஒன்றும் இல்லை. அவன் ஆடு மேய்க்கிறவன், அவன் கவனும் கல்லுமாக போகிறான். ஆனால் அது பொருளாக இருந்தாலும் ஆண்டோடைய நாமத்தில், சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் செல்கிறான். அதனால தான் தாவீதுக்கு அந்த வெற்றி. கர்த்தருடைய நாமத்திலே நாம் செயல்படுவோமானால் நமது வாழ்க்கையில் அநேக பெரிய காரியங்கள் நடைபெறும். ஹல்லேலூயா. நம்ம பெரிய தலைவர்களுடைய பெயர்லையோ அல்லது சக்தி வாய்ந்தவர்களை கொண்டோ சிவாரிசு மன்னர்களை கொண்டோ போனா அப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட காரியங்கள் நாம் பண்ணும் பொழுது ஆண்டவர் மகிமைப்பட வாய்ப்பில்லை. அவரை கொண்டு இந்த காரியத்தை சாதித்தை இவர் செய்தார், அவர் செய்தார். எனக்கு யாருமே கிடையாதுங்க, எனக்கு ஆண்டவர் ஒருவர் தான் உண்டு, ஆண்டவரை நம்பி தான் போனேன், ஆண்டவர் தான் எனக்கு வெற்றியை கொடுத்தார், ஆண்டவர் தான் எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணினார், ஆண்டவர் தான் எனக்கு ஜெயத்தை தந்தார் என்று சொல்லி மகிமைப்படுத்துவதற்கு எதுவாக இருக்கும்.
ஹல்லேலூயா. எனக்கு எம்எல்ஏ இருக்கிறார், எனக்கு எம்பி இருக்கிறார், மந்திரி இருக்கிறார், போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள், அடியாட்கள் இருக்கிறார்கள். அப்படியே உங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்களா? You are going to meet your failure in the near future. நீங்க ஒரு தோல்வியை தான் அடைய போறீங்க சீக்கிரத்தில். பெரிய வெற்றியை காண வேண்டுமா? எந்த ஒரு காரியமானாலும், எந்த ஒரு பெரிய பிரச்சனையானாலும் கர்த்தருடைய நாமத்தில் செல்லுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்விலே பெரிய காரியம் செய்து விடுவார். ஹல்லேலூயா. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம அப்படி ஒரு தோரணையில போனோம், தோரணையில எல்லாம் போனா நமக்கு பழக்கம் இல்லைல்ல, அதனால சுத்தப்பட்டு வராது. தாவீது சவுலரசனிடத்தில் போற வேளையில சவுலரசனுடைய போர் உடைகளை அவருக்கு போட்டு பார்க்க கொடுக்குறாப்பில்ல. அது போட்ட பிறகு அவருக்கு கால் எடுத்து அடி எடுத்து வைக்க முடியல. அவருக்கு பழக்கம் இல்லை பார்த்தீங்களா? எல்லாத்தையும் கலத்தி வச்சுட்டு அந்த ஆட்டு இடையினுடைய ட்ரெஸ்ஸில் தான் அவன் போறான் பார்த்தீங்களா? இப்போ நம்ம சில இடங்களில் ஆண்டவர் நம்ம கொண்டு ஒரு பெரிய காரியம் செய்யணும், ஆண்டவர் மகிமைப்படணும், நம்முடைய காரியம் வெற்றியாக நடக்கணும். உடனே நம்ம அதுக்கு ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணிடுவோமா? அதுக்கேற்ற ஒரு வேஷம் போட்டுருவோமா? நம்ம பெரிய ஆள் காட்டுறதுக்குன்னு போயிடுவோமா? ஒன்றும் வேண்டாம். கோ ஆஸ் இட் இஸ். எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே போங்க. அதுக்காக ஒரு பெரிய காட்சி, பெரிய ஒரு தோரணம், பெரிய ஒரு கலை, அப்படியா? அப்படியா? அப்படி இல்லை. தாவீது போருடைய ஓட்ட பிறகு ஒரு கால் எடுத்து வைக்க முடியல, பழக்கம் இல்லை. இல்லை, ஆட்டிடையருடைய ட்ரெஸ்ல தான் போகிறார். பி சிம்பிள் ஆல்வேஸ். ஹல்லேலூயா. சிம்பிளா, எளிமையா ஆண்டவருடைய நாமத்தில் போனா போதும். பெரிய தோரணையில நாம பெரிய ஆளுன்னு காட்ட போனா அங்க வெற்றி கிடைக்காம போய்விட்டா நமக்கு பெரிய பின்னடைவு தானே. வெற்றி கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் பி சிம்பிள் ஆல்வேஸ். எப்போதும் எளிமையாக இருங்க. எளிமையான நம்மை நினைக்கிறவர், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர். ஹல்லேலூயா. பெரிய பந்தா, பெரிய தோரணம், பெரிய மேக்கப்ல ஒன்றும் சாதனை புரிய முடியாது. அப்படி சிலர் நினைக்கிறாங்க. நாங்கெல்லாம் டிப்டாப்பா போயிட்டோம்னா, பியூட்டி பார்லர்ல போயிட்டோம்னா, பியூட்டி பார்லர்ல போயிட்டா அழகா இருப்பீங்க, ஆனால் வெற்றி கிடைக்குமா என்பது ஆண்டவரை கேட்டு சொல்லுங்க. கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. நமது வாழ்வில் ஆண்டவர் மகிமைப்பட விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்கள், சாதனைகள் நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த சவுலரசனாலும் முடியல, அவருடைய போர் வீரர்களாலும் முடியல, ஒரு ஆடி வைக்கிற இளைஞனாலே கர்த்தர் இப்படி ஒரு பெரிய காரியத்தை செய்தார். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இவைகள் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா? எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. அரசனால் முடியவில்லை, போர் வீரர்களால், ராணுவத்தாலும் முடியல, ஆட்டிடையனாலும் முடிந்து விட்டது. இந்த சாதனைக்குரிய உதவி புரிந்தவர்களா நம் தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்க அதற்கு ஒப்பு கொடுக்க இடமளிக்க விரும்புகிறீங்களா? இடமளிக்க விரும்புகிறீங்களா? தாவீது கூட சங்கீதத்தில் பாடியிருக்கிறார், உம்மாலே சேனைக்குள் பாய்வே, உம்மாலே மகளை தாண்டு. ஆண்டவரால, அவர் பலத்தினால, அவர் கிருபையினால, அவருடைய வல்லமையினால, அவர்களும் ஞானத்தினால். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். நாம் என்ன செய்தாலும் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் நம்முடைய தேவன் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் வேதத்திலே சாதனை புரிந்த இன்னொரு மனிதனை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நெகேமியா என்று ஒரு மனுஷன் இருந்திருக்கிறார். நீங்கள் நெகேமியாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே அர்த்தசஷ்டா ராஜாவுடைய பானபாத்திரக்காரனாக இருந்திருக்கிறார். அந்த நெகேமியாவுக்குள்ளே ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறது. இஸ்ரவேலின் ஜனங்கள் எல்லாரும் நிந்தைக்குள் அகப்பட்டிருக்கிறார்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எதனால் அவர்கள் நிந்தைக்குள்ளாக இருக்கிறார்கள் என்றால், எருசலேமின் அலங்கம் இடிபட்டு பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜனங்கள் எல்லாரும் நிந்தைக்குள்ளாக இருக்கிறார்கள். அந்த தேசத்திலே மகா தீங்கை நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டிருக்கிறது, வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது. இதை கேட்டபொழுது இப்படி ஒரு சவால் வந்திருக்கிறது நெகேமியாவுக்கு. என்ன சவால்? எருசலேம் மக்கள் இப்பொழுது தலை குனிந்திருக்கிறார்கள், வெட்கத்துக்குள்ளாய் இருக்கிறார்கள், தீங்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், நிந்தை அனுபவிக்கிறார்கள். இப்பொழுது நெகேமியா என்ன பண்ணுகிறார்? துக்கிக்கிறார், உபவாசிக்கிறார், ஆண்டவரை நோக்கி அழுகிறார்.
மன்றாடுகிறார். ஆண்டவரை உங்களை கொண்டு ஆண்டவர் ஏதாவது செய்யணும் இருந்தீங்கன்னா, நம்ம சிரிச்சுக்கிட்டே இருந்தா எல்லாம் ஆண்டவர் செய்திருவார் நினைச்சிடாருங்க. சிரிச்சுக்கிட்டே இருந்தவங்களை கொண்டு ஆண்டவர் என்ன செய்தார்னு எனக்கு இந்நாள் வரை தெரியல. ஆண்டவர் சமூகத்தில் அழுதவங்களை கொண்டு ஆண்டவர் நிறைய செய்திருக்கிறாருன்னு நான் அறிவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கொண்டு ஏதாவது இந்த சபைக்கோ உங்க குடும்பத்துக்கோ இந்த தேசத்துக்கோ செய்யணும்னு விரும்புறீங்கன்னா, அல்லது உங்கள் உறவினர்கள் யாராயிலும் நிந்தைக்குள்ளாக வேதனைக்குள்ளாக தீமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பரிகாரம் ஒரு விடுதலை உங்களை கொண்டு ஆண்டவர் செய்யணும்னு விரும்புறீங்கன்னா கொஞ்சம் அழுங்க. எங்க அழுங்க? ஆண்டவர் சமூகத்தில் அழுங்கள். எங்களுக்கு துக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பார்த்துக்கிடுங்க, நாங்கள் நினைச்சதோட எல்லாமே ரொம்ப அதிகமாக நடந்துட்டு இருக்கு. அதனால நாங்கள் எதுவுமே இப்போ எங்களுக்கு துக்கம் உள்ளதே இல்லை. துக்கம் மாறிடும், எங்களுக்கு துக்கமே இல்லை. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருங்க. அப்படியும் பைபிள்ல இருக்கு. இங்க இவரு நல்ல பெரிய பதவியில தான் இருக்கிறாரு. இவரே அர்த்தசஸ்திர ராஜாவுடைய பானபாத்திரக்காரன், நல்ல பதவியில் இருக்கிறார். ஆனால் இவருக்குள்ள ஒரு துக்கம், ஒரு அழுகை. அது மட்டுமில்லாமல் இவர் உபவாசம் பண்றார். பார்த்துக்கிடுங்க, உங்களுக்கு உபவாசம் பண்ண முடியுதா? உங்களுக்கு துக்கமா என்ன ஒரு வருதா? யார் எக்கடி கிட்ட போனோம் எனக்கு என்ன, நானும் என் பிள்ளை குட்டிகளும் நல்லா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், ஜாலியா இருக்கிறோம். எங்களுக்கு இப்போ கொஞ்சம் காலமாக எந்த துக்கம் இல்லை, சந்தோஷமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன அதுக்கு நான் என்ன செய்கிறது? நீங்க அழுக்கு ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்படிதானா? அப்படிதான். இப்ப இந்த நெகேமியாவுடைய வீட்டில் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. நெகேமியாவுடைய மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ அல்லது அவருக்கு கை எழுத்துறல கால் எழுத்துறல, அவர் நல்ல பதவியில தான் இருக்கிறார். இப்ப பாதிக்கப்பட்டவர்கள் அவருடைய ஜனங்கள். அதுக்காக இவர் துக்கப்படுகிறார், உபவாசம் பண்ணுகிறார், அழுகிறார், பரலோகத்தின் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். அதனால ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அவரை கொண்டு ஒரு பெரிய காரியம் செய்யும்படி தீர்மானித்து விட்டார். ஹல்லேலூயா. என்னை கொண்டு ஆண்டவர் ஏதாவது செய்வாரா நீங்க எதிர்பார்க்குறீங்களா? உங்களை கொண்டு ஆண்டவர் ஏதாவது செய்யணும்னு விரும்புறீங்கன்னா, உங்க குடும்பத்துக்கோ இந்த தேசத்துக்கோ இந்த சபைக்கோ உடன் விசுவாசிக்கோ உங்கள் உற்றார்களுக்கோ செய்யணும்னா, நீங்க கொஞ்சம் ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்சம் அழணும், கொஞ்சம் துக்கப்பட வேண்டியது இருக்கு, கொஞ்சம் உபவாசம் பண்ணணும், ஆண்டவர் நோக்கி கொஞ்சம் மன்றாடணும். பார்த்துக்கணும். அப்பதான் உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். சாதனை புரியக்கூடியவர்களாக தேவன் உங்களை மாற்றுவார். எப்பவுமே நாங்கள் சிரிச்சுட்டு தாங்க இருப்போம். எங்களுக்கெல்லாம் நல்ல ஜாலியா இருக்கு. அவங்களாம் ரொம்ப ஜாலியா இருக்கிறோம். அப்படியா? God is not going to use you for his glory. அப்படிப்பட்டவர்களை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்த போறதில்லை. இவர் ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருந்திருந்தாலும் தன்னுடைய ஜனங்களை குறித்த ஒரு பாரம் அவருக்குள்ளே இருந்திருக்கு. You must have a burden. உங்களுக்குள்ள ஒரு பாரம் வேணும். நம்முடைய ஜனங்கள் இப்படி இருக்கிறார்களே, பின்தங்கிற நிலைமையில் இருக்கிறார்களே, ஆண்டவர் அறியாமல் இருக்கிறார்களே, அவர்கள் அழிவின் பாதையில் போய் கொண்டிருக்கிறார்களே, வாழ்க்கையில் வேதனை நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்களே, நீங்க பணம் கொடுத்து அவங்களை காப்பாற்ற முடியாது, பொருள் கொடுத்து அவங்களை நீங்க கரை சேர்க்க முடியாது. நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணா, கண்ணீர் விட்டால் ஆண்டவர் அவர்களை ரட்சிப்பார், ஜீவ பாதையில் கொண்டு வருவார். அவங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை நன்மைகளை ஆண்டவரே அருள் செய்வார். நம்ம கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி செய்யலாமா? கொடுங்க. பொருள் கொடுக்கலாமா? அதுவும் கொடுங்க. அது நிரந்தரமான ஒரு நிவாரணம் அல்ல. அப்படி நீங்க பணமும் பொருளும் கொடுத்து அவங்கள பெரிய ஆளாக்கி கரை சேர்த்துட முடியாது. நீங்க ஆண்டவர்கிட்ட அவங்கள கொண்டு வந்துருங்க. அதுக்கு என்ன செய்யுங்க? நீங்க கொஞ்சம் ஆளணும், துக்கப்படணும், உபவாசம் பண்ணணும், கொஞ்சம் ஜெபம் பண்ணணும். அதுல அந்த ஜெபம் எப்படின்னா, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, கிருபையும் உடன்படிக்கையும் மகத்துவம் பயங்கரமான தேவனே அப்படின்னு ஆரம்பித்து அவர் என்ன சொல்றாருன்னா, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். அப்படியெல்லாம் இப்ப யாரும் ஜெபம் பண்றது இந்த காலத்துல கேட்கறதுக்கு கேட்க வாய்ப்பு இல்லாம போச்சு. நானும் என் தகப்பன் வீட்டாரும் புண்ணியம் செய்தோம், அப்படிதான் நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம்னு ஜெபம் பண்றதுக்கு இப்ப ஆட்கள் இல்லை. எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டார்கள். இப்பொழுது அப்படியேப்பட்ட ஜெபத்துக்கு அவசியம் இல்லை. நேரே அந்த காலத்தில் அப்படி ஒரு ஜெபம் பண்ணி இருக்கிறார். சொல்லுகிறார், நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம்,
உம்முடைய தாசனாகிய மோசே கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம் அப்படின்னு பாவ அறிக்கை பண்ணி சோன்றார். கேட்டீங்களா? அதுக்கு பிறகுதான் ஒரு வெளிச்சம் காண்கிறோம். அர்த்தசஷ்டா ராஜா இந்த நெகேமியா துக்கமாக இருக்கிறதை கண்டு கொண்டார். நீ துக்கமுகமாக இருக்கிறது என்ன என்று கேட்கிறார். உனக்கு வியாதி இல்லையே. அதுக்கு பிறகுதான் மெதுவாக காரணத்தை சொல்கிறார் நெகேமியா. உங்களை கொண்டு யாருக்காவது இதுவரையிலும் ஏதாவது பிரயோஜனம் உண்டுதா? உங்களை கொண்டு உங்க குடும்பத்துக்கோ இந்த சபைக்கோ தேசத்துக்கோ ஏதாவது நன்மை உண்டானதா? ஆண்டவர் உங்களை கொண்டு ஏதாவது பயன்படுத்தினாரா? நீங்க அழுதிருந்தா தானே, நீங்க ஜோம் பண்ணி இருந்தா தானே, நீங்க உபாசம் பண்ணி இருந்தா தானே நமக்கு கிடைக்கிற சாப்பாடு சந்தோஷமா சாப்பிடுவோங்க, வயிறார உண்டு மகிழ்வோம், சந்தோஷமா வாழ்வோம். ஆண்டவர் கொடுத்த எல்லாம் நமக்கு தான் வேற இருக்கு. அப்படி நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் பி an ordinary person. நீங்க ஒரு சாதாரண நபராக தான் இருக்க முடியும். Do you want to be an extraordinary person for God? Do you want to be used by God? ஆண்டவருக்கு ஒரு அசாதாரண மனுஷனாக மாற விரும்புறீங்களா? ஆண்டவர்களை பயன்படுத்தணும் விரும்புறீங்களா? அப்படின்னா நீங்க அதுக்கு கொஞ்சம் கிரையை செலுத்தணும். You need to pay the price for it. Hallelujah. கிரையை செலுத்த தயாரா இருக்கிறீங்களா? உலக மக்களை போல நீங்க இருக்காதீங்க. நீங்கள் தேவாவியை பெற்றவர்கள். ஆண்டவர் வருநாட்கள் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார், உங்களை எடுத்து நிறுத்த விரும்புகிறார். உங்களை கொண்டு ஒரு பெரிய மாறுதல் உங்கள் குடும்பத்தில், உங்கள் அயலகத்தாரிடத்தில், உங்கள் நண்பர்களிடத்தில் தேவன் ஏற்படுத்த விரும்புகிறார், சித்தம் கொள்கிறார். ஆர் யூ அவைலபிள்? நீங்கள் அதற்கு ஆயத்தமா? நீங்கள் அர்ப்பணிக்க தயாரா? துக்கமுகமா இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே. நீங்க துக்கமுகமா என்னைக்கு அது இருந்திருக்கிறீங்களோ? ஆமா, எங்க வீட்டுக்காரர் என்ன ரொம்பவே ஏசிப்பட்டாரு, என்ன அடிச்சு போட்டாரு. நீங்க ஏன் துக்கமா இருக்கிறீங்க? என் மனைவி வெளியே போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்தோடனே வெளியே போன்னு சொன்னா என்ன? அப்படி துக்கமாமா இருக்கிறீங்களா புருஷர்கள்? முடியாது. உங்களுக்கு யாரோ ஏதோ சொன்னா ரொம்ப துக்கமாமா இருக்கிறீங்களா? உங்க குடும்பத்திலே இன்னும் எத்தனையோ பேர் நரகத்தின் பாதையில் போய் கொண்டிருக்கிறார்கள், சாவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் ஏற்கனவே தற்கொலை பண்ணி செத்து விட்டாங்க, சிலர் சாகரத்துக்கு திட்டம் வளர்த்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாது. செத்த பிறகு சொல்லி அழுந்தீங்க, ஐயோ அன்றைக்கு பாஸ்டர் சொன்னது போல எங்க குடும்பத்தில் இவர் செத்து போயிட்டாரு, ஐயோ நடந்து போச்சேன்னு பின்னால் அழாதுங்க. பாருங்கள், உங்கள் குடும்பத்தை குறித்து உங்களுக்கு ஒரு கரிசனை இருக்கிறதா? ஒரு அக்கறை இருக்கிறதா? கண்ணீர் விடுகிறீங்களா? உபவாசம் பண்றீங்களா? எங்களுக்குள்ளபடியே ஆண்டவர் அளக்கிறாருங்க. எங்களுக்கு ஒரு வீடு வாசல் ஆண்டவர் தந்திருக்கிறாரு, சந்தோஷமா இருக்கிறோம், அது போதும். இதுக்காக நாங்க என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து தான் எல்லாருக்காகவும் ரத்த சிந்தி ஜீவனை கொடுத்தாரு. இனி நான் உயிரா கொடுக்க முடியும்? உங்கள்ட்ட உயிரை கொடுக்க சொல்லல, உயிரை ஒன்றும் கொடுக்கண்டா, வேற நீங்க ஒரு ஒன்று செய்யலாம். கொஞ்சம் ஆண்டவர் சமத்தில் கண்ணீர் விடுங்கள், ஆண்டவரத்தில் ஒரு மன்றாட்டை ஏறிடுங்க, கொஞ்சம் உபவாசம் பண்ணுங்களேன். 40 நாள் ஒரேடியா உபவாசம் பண்ணண்டா, அது உங்க உடம்புக்கு தாங்க. ஒரு வாரத்தில் பரிசேயர்கள் 2 வேளை உபவாசம் பண்றாங்களே, நீங்க 2 வேளை உபவாசம் பண்றவங்க இருக்கிறீங்களா? வாரத்தில் 2 வேளை உபவாசம் பண்ணுகிறேன். ஒருவேளை அதற்கு மேலாக உபவாசம் பண்றவங்க இருந்தா அவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாம். வாரத்துக்கு 2 நேரத்துக்கு மேல உபவாசம் பண்றவங்க கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க பார்ப்போம். இவ்வளவு பேர் உபவாசம் பண்ணுகிறீர்கள், வெரி குட். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில வெற்றி சிறந்துள்ளார். தேவன் பெரிய காரியம் செய்வார். உங்கள் குடும்பம் உங்கள் மூலம் கட்டியெழுப்பப்படும். உங்கள் மூலம் அநேக சந்தோஷப்படுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அந்த நெகேமியா ராஜாவிடத்திலிருந்து உத்தரவு பெற்ற பிறகு he never announced it to anyone. யாருக்கும் விளம்பரப்படுத்தாம அமைதியா ரகசியமாக அங்கே போய் பார்க்க போகிறார். யார்கிட்ட எதுவும் விளக்கமாக சொல்லவில்லை. எதுக்கு வந்தாருன்னு சொல்லலை. அங்க வெளியரங்கமாக யாருக்கும் எதையும் சொல்லல. பார்த்தீங்களா? இடிந்து போன அலங்கத்தை அக்கினியால் சுட்டரிக்கப்பட்ட வாசல்களையும் பார்வையிட்டேன் என்று சொல்கிறார் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில். அந்த 12ஆம் வசனத்தில் சொல்கிறார், எருசலேமுக்கு வந்து 3 நாள் இருந்த பின்பு சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். அடுத்து சொல்கிறார், எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. சில காரியங்களை நம்ம முன்கூட்டியே அறிவிக்க கூடாது. ஆண்டவர் அமைதியாக வைக்க சொன்னார், அமைதியாக இருக்கு. நெவர் அனௌன்ஸ்.
நான் அப்படி செய்ய போறேன், நான் உனக்காக ஜெபம் பண்றேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன். விளம்பரம் ஒன்று இப்பொழுது தேவையில்லை. நம்ம அமைதியா ஆண்டவர் சொல்வது போல செயல்பட்டால் போதும். ஹல்லேலூயா. பார்வையிட்டேன் என்று சொல்கிறார். அதுக்கு பிறகு அப்படியே நான் படித்து சொல்கிற வேளையில 16ஆம் வசனத்திற்கு நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. அதுவரையில் நான் யூதருக்காயிலும் ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகளுக்காயிலும் வேலை செய்கிற மற்றவர்களுக்காயிலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை. இட் இஸ் பிப்ளிக்கல். ஹல்லேலூயா. என்ன ஒன்றும் சொல்லக்கூடாதா? எங்கள்கிட்ட எல்லாம் வெளிப்படையாக சொல்லக்கூடாதா? பாஸ்டர் பயந்துட்டு தான் ஒன்றும் சொல்றாங்கல்ல போல இருக்கு. அவருக்கு ரொம்ப பயம்தான். ஆமாங்க, எனக்கு ஆண்டவர்கள் ரொம்ப பயம் உண்டு. உங்களை விட ஆண்டவருக்கு ரொம்ப பயப்படுறது நான் தான். அதுதான் உண்மை. உங்களுக்கு கொஞ்சம் பயம் குறைவு தான். அது இருக்கட்டும். பைபிளை படிச்சீங்களா தம்பி? படிச்சு பார்த்தீங்களா? அங்க என்ன இருக்கு? நான் போனதும் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது. அதுவரையிலும் யூதருக்காயிலும் ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகளுக்காயிலும் வேலை செய்வர்களுக்காயிலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை. அதுக்கு பிறகுதான் ஆரம்பிக்கிறார். எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அங்கிருக்கிற சிறுமைப்பட்டிருக்கிறதையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளராயாதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்கிறார். எல்லாம் முடிச்ச பிறகுதான் அவர் செய்ய வேண்டிய பிரிலிமினரி ஒர்க்ஸ், ஆரம்ப வேலை, போய் பார்க்க வேண்டியது, வைக்க வேண்டியது, திட்டமிட வேண்டியது எல்லாம் முடிச்ச பிறகுதான் அழைப்பு கொடுக்கிறார். எழுந்து கட்டுவோம் வாருங்கள். ஹல்லேலூயா. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை துடப்படுத்தினார்கள். இந்த நேரத்தில் அவருக்கு 2-3 கூட்டாளிகள் வந்து எழும்பி இருக்கிறாங்க. சன்பல்லாத்தும் தோபியாவும் இதை கேட்ட பொழுது எங்களை பரியாசம் பண்ணி நிந்தித்து, நீங்கள் செய்கிற காரியம் என்ன? ராஜா குருதமாய் கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். ஐயா, கலகம் பண்ண போறீங்களான்னு கேட்கிறாங்க. இவங்களை குழப்பறதுக்கு கேள்வி எல்லாம் எழுப்புறாங்க. இவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை உண்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 பேர் எல்லாரும் நெகேமியாவுக்கு கூட்டாளிகள் தான் கிடையாது. ஒரு நல்ல காரியம் ஆண்டவருக்காக, அவருடைய ஜனங்களுக்காக, அவருடைய நாம மகிமைக்காக நம்ம செய்ய போறோம். அங்கே 2 பேர் எழும்பினார்கள் என்று படிக்கிறோம். சன்பல்லாத்தும் தோபியாவும் எழும்பி பரியாசம் பண்ணியிருக்கிறார்கள். அடுத்து குற்றம் சாட்டுகிறார்கள். ராஜா குருதமாய் கலகம் பண்ண போகிறீர்களோ என்று சொல்கிறார்கள். நம்ம ஆண்டவருக்காக, அவர் நாம மகிமைக்காக ஏதாவது செய்ய போற வேளையில இப்படி உங்களுக்கும் நேரிடலாம். இதெல்லாம் பெருசாக நினைச்சா, பொருட்டாக எண்ணினால் நம்ம ஆண்டவருக்காக ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ, நம்ம ஒதுங்கிடுவோங்க, இனி நம்ம இதுக்கு மேல நம்ம ப்ரொசீட் பண்ண முடியாது, நமக்கு இது சரிப்பட்டு வராது. சும்மா இருந்த சங்கம் ஏன் ஆண்டி ஊதி கிடத்த போல நமக்கு பிரச்சனை ஏன் நாமே தேடிக்கிடுவானே, நம்ம ஒதுங்கி நடப்போம். நம்ம இனி ஈடுபட வேண்டாம், நம்ம ஒதுங்கிடுவோம். வந்தது போல வீட்டுக்கு நம்ம நைசா நழுவி போயிடுவோம். அப்படி ஒரு எண்ணம் இல்லை. நெகேமியாவுக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லை. ஹல்லேலூயா. அதுக்கு பிறகும் அந்த வேலையை தொடர்கிறார்கள். அவர்கள் வேலையை தொடர்ந்திருந்தாலும் இந்த எதிராளிகள் எப்படி தடை பண்ணலாம் என்று தான் பார்க்கிறார்கள். அவங்க சொல்லியிருக்கிறாங்க, பின்னால் உள்ள அதிகாரங்களை நீங்கள் வீட்டில் போய் படிங்க சொல்றாங்க. இவங்க கட்டுற மதில் எல்லாம் நிற்காது, நரி ஏறுமானால் எல்லாம் இடிந்து விழுந்து விடும் என்றெல்லாம் சொல்றாங்க. அப்பமா பரியாசமா ஏளனமா கிண்டலா நையாண்டியா நக்கலெல்லாம் பேசி இருக்கிறாங்க. அவங்க வேலையை மெனக்கெடுத்துறதுக்கு பல முறை கூப்பிடுறாங்க. உங்களை பார்த்து பேசணுங்க, உங்கள்ட்ட ஒரு செய்தி சொல்லணுங்க, நீங்க கொஞ்சம் வாருங்களா, உங்கள்ட்ட பேசணுங்க. நெகேமியா ஒரே வார்த்தையா சொல்லிட்டாரு, நாங்க பெரிய வேலையை செய்துட்டு இருக்கிறோம், நாங்க உங்க கூட வர முடியாது, உங்கள்ட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவரால் நீங்கள் பயன்படுத்தப்படவும், ஆண்டவருக்கு என்று ஒரு மகத்தான காரியம் செய்யணும்னு விருப்பம் இருக்குமானால், never be involved in the affairs of the worldly people. உலக மக்களோடு உள்ள காரியங்களில் எல்லாம் மூழ்கிறாருங்க. மூழ்கினீங்க போச்சு. உங்களை ஆண்டவர் ஒன்றுக்கு எடுத்து நிறுத்த முடியாது. நீங்க வருஷத்தை சொல்லிட்டு இருக்கலாம், நாங்கள் ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பித்து 17 வருஷம் 27 வருஷம் 37 வருஷம் 47 வருஷம் சொல்லலாம். In all these years, what have you done for the Lord? இந்த இத்தனை ஆண்டுகள் ஆண்டவருக்காக நீங்க என்ன சாதனை செய்தீங்க? என்ன செய்தீங்க? உங்க வீட்டுக்காக நீங்க பணம் சம்பாதிச்சீங்க, பொருள் சம்பாதிச்சீங்க, நல்ல சாப்பிட்டீங்க, டெய்லி ஒழுங்கா சாப்பிட்டீங்க, நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கினீங்க, தின்பண்ண செய்தீங்க. இத்தனை ஆண்டுகளில் ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? உங்களை கொண்டு ஆண்டவர் என்ன செய்தா? ஆமா, let us know.
நீங்கள் பலர் கூப்பிடுவாங்க, நீங்கள் வாங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், நமக்கு வேற ஒரு விஷயம் இருக்குது. எந்த விஷயத்துக்கு இப்போ எனக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை, நான் ஒரு பெரிய முக்கியமான ஒரு அலுவலே இருக்கிறேன் அப்படி சொல்லி தவிர்த்து விட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக நீங்கள் செயல்பட என்ன இருக்கா எங்க நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ, பாலை காய்ச்சாலும் சரி, பழம் வாங்கிட்டு வந்தாலும் சரி, கிரகம் பிரவேசிச்சாலும் சரி, கிரகம் ஒழிஞ்சாலும் சரி, ஏழராண்டு சனியம் போனாலும் சரி, எங்கேயும் நம்ம வாய்ப்பை பயன்படுத்தி லெட் அஸ் மேக் யூஸ் ஆஃப் அவர் சான்ஸ். எனக்கு ஒரு சான்ஸ், எங்கேயாவது யாராவது கூப்பிடுறாங்கன்னா சொல்லுங்க, நான் வர்றேங்க. எங்க ஒரு காடு இருக்கோ காடு கொடுத்த இடத்துக்கெல்லாம் நான் வருவேங்க, யார் கூப்பிட்டாலும் நான் வருவேங்க. எனக்கு அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஆமா ஆமா. அன்பான தெய்வ பிள்ளைகள், do you want to do anything for the Lord in the coming days? இனி ஒரு நாட்கள் ஆண்டுக்காக ஏதாவது செய்யணும்னு உங்களுக்கு என்ன இருக்கும்? இந்த வருஷத்துல 8வது மாதம் வந்துட்டோம். இந்த 8 மாதத்துல நீங்க என்ன சாதனை செய்வீங்களா? நீங்க நிறைய வேதனை பண்ணியிருப்பீங்க. யாருக்கு? உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு வேதனை கொடுத்திருப்பீங்க. மனைவி புருஷனுக்கு வேதனை கொடுத்திருக்கலாம், புருஷன் மனைவி வேதனை கொடுத்திருக்கலாம், மற்றவங்களுக்கு ஓத்திரம் கொடுத்திருக்கலாம். ஆண்டவருக்காக நீங்கள் செய்த சாதனை என்ன? ஏதாவது பண்ணியிருக்கிறீங்களா? அலங்கம் கட்டப்படும்படியாக நெகேமியா அழைப்பு கொடுத்தார், எல்லாம் வந்தாங்க, கட்டிட்டு இருக்கிறாங்க, கூப்பிடுறாங்க. பாஸ்டர் உங்களை கூப்பிடுறாங்க, பிரதர் உங்களை கூப்பிடுறாங்க, அவங்க ஏதோ பேசணுமா? நோ சார், ஐ எம் சாரி, ஐ cannot come and attend you. நான் இப்போ வர முடியாது, நான் பெரிய முக்கியமான வேலையில் இருக்கிறேன், வரமாட்டேன். ஹல்லேலூயா. அலங்கம் கட்டி முடிக்கப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். The kingdom of God should be established on this earth. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட உங்களுடைய பங்கு என்ன? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க வருவீங்க, எங்களுக்கு வயிறு பசியா இருக்கு, கஞ்சி குடிப்பீங்களா? முடிஞ்சது தந்துடுவோமே, கண்டிப்பா தருவோம். வேற உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் இனி வரும் நாட்கள் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். சந்தோஷம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு ஒரு பாரம் இருக்கிறதா? எருசலேமின் அலங்கத்தை பார், தெருக்களின் அலங்கோலத்தை பார். ஜனத்தை பாருங்கள், அவங்க எந்த ரூட்ல போயிட்டு இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் பாருங்க. ரூட் மாறிக்கிறாங்களா? விசாலமான பாதை வழியாக போய் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு அக்கறை இல்லையா? ஜனம் சாகிறது, ஜனம் அழிவின் பாதையில் போய் கொண்டிருக்கிறது. உங்கள் உற்றார் உறவுகளை குறித்து உங்களுக்கு ஒரு கரிசனை இல்லையா? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் உங்களுடைய பங்கு என்ன? பொறுப்பு என்ன? வாட் இஸ் யுவர் இன்வால்வ்மெண்ட்? உங்களுடைய பங்கு என்ன? என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நாங்க பாடுறோம், படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், காணிக்க உண்டியல்ல போடுறோம், ஆராதனைக்கு வர்றோம். நாங்க யாருக்கும் எந்த ஓத்திரவும் கொடுக்கல. நீங்க ஓத்திரவும் கொடுத்தீங்கன்னு நான் சொல்றேன், நான் சொல்லலையே. நீங்க ஆண்டவருக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இந்த 8 மாதம் என்ன பண்ணுவீங்கன்னு தான் கேட்க வேண்டியது. இங்க மதில் சுவர் கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு அழைப்பு வந்திருக்கிறது. நல்ல வேலைக்கு திடப்படுத்தும் போனாங்க, கட்டுறாங்க, அங்க கூப்பிடுறாங்க, வரமாட்டோம். எங்களுடைய கட்டுமான பணி முடிந்த பிறகுதான் நாங்கள் வருவோம். ஹல்லேலூயா. நிறைய தந்திர முத்திரம் எல்லாம் பார்க்குறாங்க, அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கல. ஆமா, அவங்களுக்கு உள்ளுக்குள்ளாலேயே கடன் வாங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. சிலருக்கு பண நெருக்கடி, பொருள் நெருக்கடினால கடன் வாங்குறாங்க. அப்ப கடன் கொடுத்தவங்க எங்கிட்ட நீங்க வட்டி கொடுக்கணும்னு கேட்கறாங்க. நெகேமியா பார்த்தாரு, வட்டியெல்லாம் கொடுக்க வேண்டாம், வட்டியெல்லாம் கேன்சல் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டணும் இல்லையா? வட்டிக்கு பணம் கொடுக்குறீங்களா? அநியாய வட்டி வாங்குறீங்களா? சகோதரனுக்கு வட்டிக்கு பணம் கொடுக்குறீங்களா? ஒரு சகோதரர் சில ஆண்டுகளுக்கு முன்பு சபைக்கு வரது நடத்திட்டார். சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, இந்த சபை நல்ல சபை, நல்ல கடுமையான செய்தி, பாஸ்டர் இந்த சத்தியம் சொல்லுவாரு. ஆனா எனக்கு இப்ப போறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நான் வட்டிக்கு பணம் கொடுக்காம என்னால இருக்க முடியாது. வட்டியெல்லாம் கேன்சல் ஆகி போச்சு. நெகேமியா கேன்சல் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. ஆமா, எல்லாரும் உற்சாகப்படுத்துறாரு. இன்னொரு விஷயம் அதுக்குள்ளால வருது. நீங்க நெகேமியா புத்தகம் படிச்சு பாருங்க. எல்லாத்தையும் படிச்சு சொல்லுன்னா எனக்கு நேரம் ஆகும். சொல்றேன் கேளுங்க. நெகேமியா என்ன பண்றாருன்னா, அவங்க எல்லாம் ஆயுதம் ஏந்திரவர்களாக இருக்கிறார்கள். ஆயுதம் அவங்க வேலை செய்கிற வேளையில அதுக்குள்ள கருணையா கட்டையா அதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு கையில, இன்னொரு பக்கம் அவங்களுக்கு ஆயுதம் இருந்திருக்கிறது. ஆயுதம் ஏந்திரவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆவியின் பட்டயம் தான் அந்த ஆயுதம். ஹல்லேலூயா. தேவ வசனம் உங்களுக்கு இருக்கா? தேவ வசனம் உங்களோடு இருக்கிறதா? அப்படி இருந்தா உங்க காரியம் வெற்றியா முடிஞ்சிருக்கு. சிலருக்கு நிறைய பாட்டு தெரியும், சத்தியம் தெரியாது, வசனம் தெரியாது.
சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம் ஆவியின் பட்டயமாகிய வசனம். அல்லேலூயா. வசனத்தை படிக்கிறது மட்டுமில்லை, தியானிக்கிறது மட்டுமில்லை, வசனத்தை மனப்பாடம் பண்ணணும். உங்க பிள்ளைங்க அப்படி செய்கிறாங்களா? கவனிங்க. உங்க பிள்ளைங்க பாடம் படிக்கிறாங்களான்னே கவனிக்க மாட்டீங்க. வசனம் படிப்பாங்களான்னு பாக்குறீங்களா? வசனம் படிக்கிறது உண்டா? மனப்பாடம் பண்றது உண்டா? நல்ல அரசுவை உண்டு மகிழுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு தின்பண்டங்கள் அதிகமாக வாங்கி கொடுத்து அவங்களை கவனியுங்கள். அதில் வாங்கி கொடுக்கணும்னு என்னைக்காவது யார்கிட்ட நான் விளக்கவே இல்லை. செய்யுங்க. Make them to learn God's word. எல்லாத்துக்கும் மேல தேவனுடைய வார்த்தையை படிக்க அவங்களை உற்சாகப்படுத்துங்க, மனப்பாடம் பண்ண வைங்க, ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு வழிகாட்டுங்கள். ஹல்லேலூயா. உற்சாகப்படுத்துங்கள். அந்த பட்டயத்தோடு ஆயுதத்தோடு தான் அங்கே வேலை நடந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி நீங்க படிச்சுட்டே வரல, நீங்க படிச்சீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் எதிராக இடிக்கப்பட்டு கிடந்த மதில் சுவரை எல்லாம் கட்டுகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் எதிராக இடிக்கப்பட்டிருந்த இடத்தை கட்டுகிறார்கள். உங்களுக்கு எதிராக உங்கள் எல்லை பகுதியிலே இடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டு வீணாய் போன இடத்தை எழுப்பி கட்டுங்கள். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில், உங்க பக்கத்தில், உங்க தெருவில், உங்க நகர்ல எந்த குடும்பம் வீணா போயிருக்கு, அந்த குடும்பத்தை கட்டுவதற்கு உங்கள் பணி என்ன? நீங்க எப்படி ஈடுபட போறீங்க? என்ன செய்ய போறீங்க? நாங்க எல்லாம் எதையும் கண்டுக்கிட்டது கிடையாது. எனக்கு குடும்பம், என் பிள்ளைங்க, என் மனைவி, நாங்க எல்லாரும் அந்த நோவா குடும்பம் போல பேழைக்குள்ள காக்கப்பட்டு பரவத்துப்போம். அப்படிதான் நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படியா? அது போதுமா? மற்றவர்களை பத்தி எந்த அக்கறை இல்லையா? அதெல்லாம் முடியாது. எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு பாரம் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறாரா? ஒரு பாரம் இருக்குமானால் ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்வார். யூ மஸ்ட் ஹேவ் எ பர்டன். ஒரு பாரமும் இல்லை. எனக்கு என்ன குறித்து தாங்க ரொம்ப பாரம். நான் எத்தனை வருஷம் உயிரோடு இருப்பேனோன்னு ஒரு பாரமா இருக்கணும். அப்படியா? அந்த பாரம் ரொம்ப இருக்கா? நீங்க இன்னும் நீடித்தாயோடு வாழ்வீர்கள், அதை பற்றி கவலைப்படாதுங்க. அப்படி ஒரு பாரப்படாதுங்க. நீங்க ஆண்டவருக்காக கொஞ்சம் காரியம் செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுக்காகத்தான் இந்த செய்தியை உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல சொன்னார். ஹல்லேலூயா. நெகேமியாவை கொண்டு கர்த்தர் அப்படி செய்கிறார். அடுத்து ஆண்டவருக்காக சாதனை ஒரு மனுஷன் புரிந்திருக்கிறார். அந்த மனுஷனை பற்றி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கலாம். அவன் ஒரு பென்யமீன் கோத்திரத்தான், மனாசேயில் எளிய குடும்பத்தில் உள்ளவன். அவன் தான் கிதியோன். ஹல்லேலூயா. கிதியோன் ஆண்டவர் மீதியானியர் மேல் வெற்றியை கொடுப்பதற்கு கிதியோனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவர் ரொம்ப எளிமையானவன், ஏழ்மையானவன், பெரிய குடும்பத்தில் இருந்து வந்தவன் அல்ல. அவரே சொல்ற, ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியை கர்த்தரோடு இருக்கிறாருன்னு. ஆனா அவன் என்ன சொல்றான்னா, என் ஆண்டவரே, எத்தனாவது வசனம்? 16வது வசனம். 15, 16 படிச்சீங்கன்னா, என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன். இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரும் சிறியவன் என்று சொல்கிறான். ஆண்டவர் மீதியானியர் மேல் ஒரு ஜெயத்தை கொடுக்கும்படியாக இந்த கிதியோனை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இவன் பெரிய குடும்பத்தில் உள்ளவன் கிடையாது. மனாசேயில் எளிய குடும்பம், பெரிய கோத்திரத்தில் உள்ளவனும் இல்லை, பென்யமீன் கோத்திரத்தில் உள்ளவன். இவனை கொண்டு ஒரு பெரிய வெற்றியை தேவன் கொடுக்க விரும்புகிறாரா? தம்பி, நீங்க பெரிய குடும்பம், பெரிய கோத்திரம் ஒன்றும் வேண்டாம். இஃப் யூ ஆர் ஹம்பிள், நீ தாழ்மையா இருந்தால், எளிமையா இருந்தால், உன்னை கொண்டு ஒரு பெரிய வெற்றியை தேவன் உன்னுடைய குடும்பத்துக்கு, இந்த தேசத்துக்கு கொண்டு வர விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட செய்திகளை கடந்த காலங்களில் கேட்டவர்கள் அந்த வசனத்துக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தபடியினால் அப்படிப்பட்டவர்களை தேவன் பெரிய தலைவர்களாக ஏற்படுத்தி இந்த தேசத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக பரிசுத்தவான்களை தேவன் இந்த தேசத்தில் எழுப்பினார், இன்னும் எழுப்பி இருக்கிறார். இனி வரும் நாட்களிலே இந்த சபையிலிருந்து இந்த தேசத்திலே ஒரு எழுப்புதல் ஏற்படுவதற்கு முன்பதாக அநேக கிதியோன்களை தேவன் எழுப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. பட்டப்பட்டு அந்த கிதியோனாக இருக்கும் நீ விரும்புறியா? ஆண்டவரே, மனாசேயில் எளிய குடும்பம், பென்யமீன் கோத்திரத்தான் எதினாலே இஸ்ரவேலை ரட்சிப்பேன். அவர் தன்னை தாழ்த்துகிறார். ஆண்டவரிடத்தில் உத்தரவு வந்தது. ஆண்டவர் சொல்றார், பராக்கிரமசாலியை கர்த்தரோடு கூட இருக்கிறார், நீ உனக்கு இருக்கிற பலத்தோட போ எல்லாம் சொல்றாரு. அவர் ரொம்ப தாழ்த்துகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் கூப்பிட்டாரு, இந்த காரியம் செய், அந்த காரியம் செய், அப்படி செய்யலாம் சொன்னா கூட
நம்ம இன்னும் கொஞ்சம் ஆண்டு சமத்தில் தாழ்த்தணும்னு வச்சுக்கிடுங்களேன், தேவன் உங்களை பயன்படுத்துவார். உங்களில் அநேகர் இடத்துல நான் தனிப்பட்ட முறையில் கேட்குறவங்கள, நீங்கள் ஏதாவது ஆண்டவராக செய்வீங்கன்னா நீங்கள் சொன்னதை தான் சொல்லிட்டு வர்றீங்க. நாங்கள் ஒழுங்காக டெய்லி காலையில் எழுந்து ஜோம் பண்ணுறோம், பைபிள் படிக்கிறோம், பாட்டு பாடுறோம், இங்கே உள்ள ஆராதனைகளுக்கெல்லாம் வர்றோம், காணிக்கையெல்லாம் சந்தோஷமாக நாங்கள் மனப்பூர்வமாக ஆண்டவருக்கு கொடுக்குறோம். போதுமா? இசிடன் இவ்வளோ போதுமான்னு தான் கேள்வி. போதாத, இவ்வளோ போதாது. ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு பெரிய ஜெயத்தை இந்த பகுதி மக்களுக்கு, இந்த தேசத்து மக்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். எதிரிகள் இஸ்ரவேலருடைய விளைச்சலை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போய் விடுகிறார்கள். இஸ்ரவேலர் நொந்து போயிருக்கிறார்கள். நம்முடைய ஜனங்கள் நொந்து போயிருக்கிறார்கள். பயிர் வச்சையெல்லாம் வாடி போயிருக்கிறது, வண்டு பூச்சியெல்லாம் விழுகிறது, வறட்சி வந்திருக்கிறது, மழை பெய்யவில்லை. ஐயோ, இப்பொழுது எப்படி இஸ்ரவேலை நான் ரட்சிப்பேன்? பராக்கிரமசாலியை கர்த்தரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு கிதியோனை எடுத்து நிறுத்துகிறார். அந்த கிதியோனை கொண்டு தேவன் மகத்தான காரியத்தை செய்கிறார். அதுக்கு காரணம் என்னன்னா, he was there to listen to the counsel of God. தேவனுடைய ஆலோசனையை கேட்டு அவர் செயல்படுகிறார். கர்த்தர் கிதியோனை நோக்கி சொல்கிறார், 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் மீதியாயிருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுவதற்கு இடமாகும், வீம்பு பேசுவதற்கு இடமாகும். நாங்கள் தான் இவ்வளவு பெருங்கூட்டமாக போய் யுத்தம் பண்ணி வெற்றியை கண்டோம் என்று சொல்லிவிடுவார்கள். அதனால உனக்கு ஒரு ஐடியா தரேன். பயமும் திகிலும் உள்ளவன் கீலேயாத் மலைகளுக்கு ஓடி போக கடவன் என்று சொல்கிறான். பயந்து இருக்கிறவங்க எல்லாம் ஓடிருங்கன்னு ஒரு ஐடியா சொல்றார். ஆண்டவர் பெரிய ஜனக்கூட்டத்தினால ரட்சிப்பை அருளுகிறவர் அல்ல, அறிந்து கொள்ளுங்கள். ஆகாப் ராஜாவின் நாட்களிலே முழு இஸ்ரவேலுக்கு ஒரு ரட்சிப்பை தேவன் ஒரு எலியாவை கொண்டு வந்தார். இங்க மீதியானுடைய கையிலே அகப்படுகிறார்கள். மீதியானுடைய கையிலிருந்து இஸ்ரவேலை விடுவிப்பதற்கு, அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு ஆண்டவர் கிதியோனை எடுத்து நிறுத்துகிறார். கிதியோன் ஆண்டவர் சொல்ல ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறார், செயல்படுகிறார். இவ்வளவு பெரிய கூட்டம் எனக்கு வேண்டாம், 32,000 பேர் வந்திருக்கிறாங்க, இவ்வளவு பேர் வேண்டாம், இவ்வளவு பேர் வீம்பு பேசுவார்கள். அதனால பயமும் திகிலும் உள்ளவங்க போங்க. பயமும் திகிலும் உள்ளவங்களை வச்சுக்கிட்டு ஆண்டவர் ஒன்றும் செய்ய சொல்லல. உங்களிலே பயமும் திகிலும் உள்ளவர்கள் ஆராதனை முடிந்ததும் வீட்டுக்கு போங்கள், அடுத்த வாரம் ஆராதனைக்கு வாருங்கள். ஆண்டவருக்காக செயல்பட, யுத்தம் பண்ண ரெடியா இருக்கிறீங்களா? நீங்க வாருங்க. இதுதான் கிதியோனின் சேனை. அல்லேலூயா. இது கிதியோனின் சேனை. 32,000 பேரை கொண்டு அல்ல ஆண்டவர் வெற்றியை கொடுக்க போறது. Just with 300 people. அல்லேலூயா. 300 பேர் ஆண்டவருக்கு போதும். 300 பேர் போதும். ஆண்டவருக்கு 300 பேர் போதும். அப்படியா? உங்களுக்கு 300 பேர் போதும் நீங்க நினைக்கிறீங்களா? இந்த இடம் நிரம்பி வழிபடியாக ஆண்டவர் ஜனங்களை கொண்டு வருவார், தருவார். அது என்ன? ஆனா பயமும் திகிலும் உள்ளவன் யுத்தத்துக்கு ஆகாது, யுத்தத்துக்கு உதவ மாட்டார்கள். ஹல்லேலூயா. யுத்தத்துக்கு யார் உதவணும்? பயம் உள்ளவங்க எல்லாம் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்க எல்லாம் மலைக்கு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. யாரு? இங்க வந்தவங்க 32,000 பேர்ல 300 பேர் 22,000 பேர் ஓடிட்டாங்க. திரும்ப ஆண்டவர் இன்னொரு டெஸ்ட் போடுறேன், அவங்களெல்லாம் தண்ணி குடிக்க கூட்டிட்டு போவான்னு 2வது பரிச்சை போட சொல்றார். கிதியோனுக்கு இது என்ன வம்பு? இன்னைக்கு சில வேளைகளில் கர்த்தரால் வழிநடத்தப்படுகிற தேவ மனிதர்கள் சில காரியங்களை சொல்ற வேளையில் உங்களுக்கு புரியாம இருக்கும், உங்களுக்கு வம்பாக, வீம்பாக, ஆணவமாக, இவர் எங்களெல்லாம் ஆட்டி படைக்கிறாரா, நாங்க எல்லாம் இழிச்சவாயா, நீங்க அப்படி நினைக்கிறது பெரிய தப்பு. ஆண்டவருக்கு ஒரு சேனையை தேவன் எழுப்ப சொல்கிறார். 32,000 பேர் வந்தாங்க அழைப்புக்கு. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். Do you want to be among the chosen people of God? அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ராணுவ வீரர்களிலே ஒருவராக இருக்க விரும்புறீங்களா? பாருங்க, 22,000 பேர் போயிட்டாங்க. அப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு 10,000 பேர் போறாங்க. தண்ணி குடிக்கிறதுல 300 பேர் தான் ஒழுங்காக ஆண்டவர் எதிர்பார்த்த மரப்படி நக்கி குடித்தார்கள். முழங்கால் ஊந்தி குடிக்கிறாங்க. அந்த 300 பேரை ஆண்டவர் தெரிந்து கொள்ள சொல்கிறார். ஹல்லேலூயா.
எல்லாரையும் கொண்டு ஒரு பெரிய யுத்தம், ஒரு பெரிய வெற்றி இல்லை. ஜஸ்ட் வித் 300 people. ஹல்லேலூயா. அந்த 300 பேர்ல நீங்க ஒரு ஆளா இருக்க விரும்புறீங்களா சகோதரர்களே? நீங்க இருக்க விரும்புறீங்களா? 300 பேர்ல ஒரு ஆளாக இருக்க? ஆமாங்க. அப்ப உங்களுக்கு பயம் இருக்கா? பயம் இல்லை. இயேசு என் துணை, திகில் இல்லை. எங்களை பயமான இடத்துக்கு கூப்பிடாதுங்க. பயமான இடத்துக்கு தான் நாங்கள் உங்களை கூப்பிடுவோம். சாத்தானை ஜெயிக்கிறதுக்குள்ள பலம் இருக்கா? தைரியம் இருக்கா? இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு திகில் இல்லையா? இல்லை. ஆண்டவர் சொல்ற போல செயல்படுவீங்களோ? செயல்படும். நாங்க லெஃப்ட் ஹேண்ட் சொன்னா நீங்க என்ன செய்றீங்க? இடது பக்கம் குதிக்கவும் சொன்னா வலது பக்கம் குதிச்சா அவுட். யூ cannot be chosen. நீங்க தெரிந்து கொள்ளப்படணும்னா obey the order. ஹல்லேலூயா. அவங்க தண்ணி குடிக்கிறதுல 9700 பேர் சரியில்லை, ஆண்டவர் எதிர்பார்த்த அளவில் இல்லை, வித்தியாசமா குடிச்சாங்க. 300 பேர் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்று படித்தீர்கள் என்றால், ஆண்டவர் பெரிய ஆயுதம் எல்லாம் இப்ப எதிர்பார்க்கல. ஆண்டவருக்கு இப்ப பெரிய ஆயுதம் எல்லாம் அவசியம் இல்லையா? அணு ஆயுதம் ஒன்றும் வேண்டாமா, கோடாரி வேண்டாமா, அறிவாள் வேண்டாமா, ஈட்டினாலும் வாளினாலும் அல்ல வெற்றியை கொடுக்கிறவர். அவங்களுக்கு வித்தியாசமான ஒரு யுக்தியை ஆண்டவர் கையாள சொல்கிறார். அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, 3 படைகளாக கிதியோன் பிரிக்கிறார். ஒவ்வொரு படைக்கும் 100 பேர். ஒவ்வொரு கையிலும் என்னெல்லாம் வச்சிருக்கணும்? 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 16ஆம் வசனத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு கையிலும் ஒரு எக்காலம், வெறும் பானை, பானைக்குள் தீவட்டி. வெரி ஈஸி, சம்திங் வெரி ஈஸி. ஹல்லேலூயா. ரொம்ப கஷ்டம் இல்லை. ஆனா நீங்க கஷ்டமா நினைக்கிறீங்க. சம்டைம்ஸ் when we say something you take it very cheap. சில காரியங்களை உங்களுக்கு சுலபமா சொல்லல, ரொம்ப அற்பமா நினைக்க கூடாது. இப்ப பெரிய ஆயுதம் கொண்டு வாருங்க, ஆளுக்கு ஒரு கடப்பாரை அடிச்சு கொண்டு வாருங்க, ஒரு அரிவா கொண்டு வாருங்க, வேற என்ன கொண்டு வாருங்க, ஒரு சைக்கிள் செயின் கொண்டு வாருங்க, அல்ல ஒரு ஈட்டி கொண்டு வாங்கன்னா கஷ்டம். இப்ப என்னெல்லாம் கொண்டு வர சொல்றாப்புல? ஒவ்வொரு கையில ஒரு எக்காலம், வெறும் பானை, பானைக்குள்ள தீவட்டி. 3 படையாக பிரிக்கிறார். இப்ப இவங்க என்ன செய்யணும்? நடுச்சாமத்தின் சோக்கத்தில் 100 பேரும் 3 பிரிவாக பிரிந்து கொண்டார்கள். முதலாவது பானைகளை, முதலாவது 3 படைகளின் மனுஷரும், 20ஆம் வசனத்தில் இருக்கிறது, 3 படையின் மனுஷரும் எக்காலங்களை ஊதுகிறார்கள், பானைகளை உடைக்கிறார்கள், தீவட்டிகளை இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை வலது கைகளிலும் பிடித்துக் கொள்கிறார்கள். இப்போ ஒரு சத்தம் போடுறாங்களே, அது என்ன சத்தம்? கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். ஹல்லேலூயா. யூ மஸ்ட் மேக் எ நாய்ஸ். இப்ப என்ன கொண்டு வரணும்? ஆளுக்கு ஒரு பானை, ஒரு எக்காலம், வேற ஒரு தீவட்டி கொண்டு வந்திருக்கிறாங்களா? வெறும் பானை, எக்காலம், தீவட்டியா கொண்டு வந்து என்ன பண்றாங்க? எக்காலத்தை ஊதணும். முதலாவது என்ன பண்ணி இருக்கிறாங்க? 3 படைகளில் மனுஷரும் எக்காலங்களை ஊதினார்கள். They blew the trumpet first. அடுத்து they broke the pots. பானைகளை உடைத்தார்கள், தீவட்டிகளை இடது கையில் பிடித்து விட்டார்கள். அடுத்து எக்காலங்களை வலது கையில பிடிச்சுக்கிட்டு ஒரு சவுண்ட் கொடுக்குறாங்க. அது என்ன சவுண்டு? ஹல்லேலூயா. அவங்க ஹல்லேலூயா சவுண்ட் கொடுத்தாங்களா? கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டார்கள். எதிரிகளின் சேனை நடுங்கி ஓடி போனார்கள், பின்தொடர்ந்து முறியடித்தார்கள். ஹல்லேலூயா. மீதியானியரை துரத்தினார்கள். பெரிய வெற்றி. ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனங்களே, நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் நாங்கள் சொல்வது உங்களுக்கு புரியும். சின்ன காரியம், சாதாரண காரியமா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பெரிய காரியமா சொன்னா, ஓ இட் இஸ் சம்திங் வெரி சீரியஸ், வெரி இம்பார்ட்டன்ட். சின்ன காரியமா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றது போல செய்தீங்க, பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைத்து விடும். ஆண்டவர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. சொல்றது போல கேட்கணும். நீங்க எப்படி செய்யுங்க? நீங்க என்ன செய்வீங்கன்னா, அட்வொகேட் என்ன சொன்னார், நமக்கு கூட்டாளி என்ன சொல்கிறார், நமக்கு மாமா என்ன சொல்கிறார், நம்ம மச்சான் என்ன சொல்கிறார், நம்ம சம்பந்தி என்ன சொல்கிறார், அவர் சம்பந்தியின் தொகையில சேர்த்து சாப்பிட சொல்கிறாரா,
You are always there to listen to the counsel of the worldly people. உலக மக்கள் தேவ ஆலோசனை நீங்கள் பின்பற்றி செயல்படுவீர்கள் என்றால் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீங்க சாதாரணமான ஆள் தான், நீங்க பெரிய ஆளா இருக்க முடியாது. சின்ன ஆள் தான், சாதாரண ஆள் தான். ஆண்டவருடைய ஆலோசனை போல செய்வீங்களா? பயம் இல்லாமல், திகில் இல்லாமல், ஆண்டவர் எதிர்பார்க்கிற பிரகாரம் நீங்கள் செயல்படவும், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்படக்கூடிய விதத்தில் நீங்கள் நடந்து கொள்ளவும், ஆண்டவர் என்ன சொல்றார்? முழங்கால் படியிடுவோம், முழங்கால் படியிடுவோம், கரங்களை உயர்த்துவோம், கரங்களை உயர்த்துவோம், கர்த்தரை துதிப்போம், ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம், செலுத்துவோம். ஹல்லேலூயா. பெரிய ஜெயத்தை தேவன் நமக்கு தந்தருவார். ஹல்லேலூயா. இது மூளை அறிவினால் அல்ல. This kind of victory is not going to be there by your brain or by your intellect. மூளை அறிவினால் அல்ல ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிறார். நல்லா புரிஞ்சுடுங்க. It may seem to be so foolish to you. ஆண்டவர் செய்ய சொல்றது ரொம்ப முட்டாள்தனமா தோன்றலாம். But there is victory. Hallelujah. ஆண்டவர் சொல்ற போல செய்வோமா? பயமா இருக்கிறவங்க எல்லாம் ஒதுங்குங்க. நீங்க எல்லாம் பயந்தவங்க எல்லாம் நீங்க போங்க. தைரியம் இருக்கா? ஆண்டவருக்கா வைராக்கியமா நிற்க பலன் இருக்கா? நீங்க ஜோம் பண்ணுவீங்களா? வரீங்களா? ஜோம் பண்ணலாமா? ஆர்ப்பரிக்கலாமா? எங்களை எல்லாத்துக்கும் எதிர்பார்க்காதீங்க. நாங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பண்ணிட்டு சந்தோஷமா நாங்கள் போயிடுவோம். அப்படியா? அப்படியா? இப்போ கூட வீட்டுக்கு போறாங்க ஒருத்தர், பக்கத்தில் வந்துட்டா நம்ம இனி வீட்டுக்கு வரிசையா போக வேண்டியதானே? அப்படி இருக்கக்கூடாது. அன்பானவர்களே, நம்ம சில ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். அப்பதான் தேவன் நம்மை கொண்டு பயன்படுத்துவார். தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியம் செய்துவிட முடியும். ஹல்லேலூயா. நாங்க எங்க உருட்டில் தான் போவோம், போற போக்கில் தான் போவோம், நாங்க இப்படி தான் இருப்போம், நாங்க செய்கிறத தான் செய்வோம்னு சொன்னா இந்த கம்மிங் டேஸ் காட் கனாட் யூஸ். ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியாது. நீங்க விசுவாசின்னு சொல்லலாம், நீங்க பைபிள் வச்சுக்கிறேன்னு சொல்லலாம், நாங்கள் ரசிக்கப்பட்டா ஞானஸ்நானம் பெற்றோம், பெருசாக பெற்றோம், நான் ஒத்துக்கிடுறேன், இல்லைன்னு மறுப்பு தெரிவிக்கல. ஆனால் ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு பெரிய வெற்றியை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த தேசத்துக்கு கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கிறார். அதுக்குதான் இந்த பெரிய இடம், அதுக்குதான் இப்படி இட் இஸ் எ ட்ரைனிங் சென்டர். உங்களுக்கு தெரியல, இது ஒரு ட்ரைனிங் சென்டர். தேவன் அதை நிரூபித்து விட்டார். On the day of dedication, this place was proved as a training center for the missionaries. மிஷனரிகளுக்கு ஒரு ட்ரைனிங் சென்டர், விசுவாசிகளுக்கு இது ஒரு ட்ரைனிங் சென்டர், வரும் நாட்களில் அநேக ஊழியர்களுக்கு இது ஒரு ட்ரைனிங் சென்டர். ஹல்லேலூயா. கிதியோனுடைய சேனை கர்த்தருடைய சேனை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். இப்படி சொல்லணுமா? இப்படி சொல்லணுமா? நாங்கள் கர்த்தருடைய பட்டயம் அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் என்ன சொல்லார் அதை சொல்லுங்க. கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். ஹல்லேலூயா. பானையை உடைக்க சொல்லல, பானையை உடைக்கணும். ஐயோ, பானையை உடைக்கணுமா? உடைக்கணும். தீவண்டியை பிடிங்க, பிடிங்க. ஹல்லேலூயா. சொல்றது போல செய்வீங்களா? தேவன் ஒரு பெரிய வெற்றியை உங்களை கொண்டு இந்த தேசத்துக்கு கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. இதுதான் இன்றைக்கு செய்தி. கர்த்தருக்கு மகிமை. அடுத்தபடியாக ஆண்டவருக்கு என்று மகத்தான காரியத்தை செய்த ஒரே ஒரு சிறியை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இவ்வளவு நேரம் நீங்க ஆம்பளைகளை பற்றியே சொன்னீங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஒரு சிறியை சொல்லிவிட்டு என்னுடைய வார்த்தைகளை முடிக்க போறேன். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் அங்கே ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். அங்கே என்ன அறிந்து கொள்கிறோம்? அங்கே எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை படிக்கும் பொழுது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடிவர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமல் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமார் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தார். அன்பானவர்களே, அகாஸ்வேரு ராஜா ஆட்சி செய்த காலத்திலே 127 நாடுகளை ஆண்ட காலகட்டத்தில் அங்கே ராஜாத்தியாக இருந்தவள் எஸ்தர் ராணி. உயர்ந்த ஸ்தானத்திலே அவள் இருக்கிறாள், மேன்மையான நிலைமையில் இருக்கிறாள்.
ஆனால் அதே நேரத்தில் அவளுடைய இனத்தாராகிய யூதர்களுக்கு விரோதமாக ஒரு சதித்திட்டம் ஏற்படுத்தப்பட்டு எல்லா நாடுகளுக்கும் போய்விட்டது. ராஜாவுடைய முத்திர மோதிரத்தினால கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. யூத ஜனங்கள் அழிக்கப்பட இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மொர்தெகாய் தூக்கு மேடையில் போடப்பட இருக்கிறார். ராஜாவுடைய பிரதானியாகிய ஆமான் 50 முழ உயர தூக்கு மேடையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். மொர்தெகாய்க்கு தூக்கு மேடை பெரிதாக தெரியவில்லை. தன்னுடைய ஜனங்கள் சாகும்படியாக ராஜ கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதே என்கிற வேதனை, என்கிற வருத்தம், என்ற துக்கம் மொர்தெகாய்க்கு. ஆனால் அவனால இப்பொழுது இந்த சட்டத்தை மாற்றுவதற்கு முடியாது. அவன் சாதாரண மனிதன், வாட்ச்மேன். அவன் ராஜாத்தி ஆகிய எஸ்தருக்கு இதை தெரியப்படுத்துகிறான். இந்த வேளையில் எஸ்தர் ராணி என்ன செய்கிறாள் என்றால், அவளுக்காக மற்றவர்கள் 3 நாள் உபவாசம் இருக்கும்படியாக சொல்கிறாள். 3 நாள் அவளுக்காக உபவாசம் பண்ணணுமா? அது என்னப்பா விகாரமா இருக்கிறது? ஒரு பிரச்சனைன்னா அதுக்காக நம்ம உபவாசம் பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். இப்ப இவளுக்காக உபவாசம் பண்ணணுமா, ஜெபம் பண்ணணுமா? இது என்ன கொடுமையா இருக்கு? இப்ப ராஜ சமூகத்திலே போய் நின்று பரிந்து பேசுகிறதும் ராஜ கட்டளையை மாற்றுகிறதும் இவளுடைய கையில் இருக்கிறது. இப்ப இவளுக்காக உபவாசம் பண்ணணும். அந்த வேத பகுதியை நீங்கள் சரியாக படித்தால்தான் புரியும். இத்தனை ஆண்டுகள் பலமுறை பிரசங்கம் பண்ணியிருந்தாலும் கேட்டிருந்தாலும் எல்லாரும் உபவாசம் பண்ணாங்க, ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் பண்ணாங்க, கட்டளை மாறுறது என்றெல்லாம் வந்திருந்தாலும் இந்த எஸ்தர் சொல்லி அனுப்புகிறாள், எனக்காக நீங்கள் 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமல் இருந்து உபவாசம் பண்ணுங்கள். அவளுக்காக 3 நாள் உபவாசம் பண்ணணுமா? இவள் என்ன செய்ய போகிறாள்? அவளும் அவளுடைய தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் என்று சொல்கிறாள். அதுக்கு பிறகு சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன் என்கிறாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரிகளே, நீங்களும் ஆண்டவருக்காக செயல்படலாம். தேவன் உங்களையும் பயன்படுத்த விரும்புகிறார். அது எப்படி? முதலாவது, நீங்கள் செயல்பட முன்வருகிறீர்களா? ஆர் யூ ரெடி டு ஃபேஸ் த கிங்? ராஜ சமூகத்தை தரிசிக்க ஆயத்தமா? எங்களுக்கு பயமா இருக்கு. இதுவரையில் நாங்கள் ராஜ சமூகத்தில் வந்ததில்லை, ராஜாவிடத்தில் பேசினதில்லை, பழகினதில்லை. நாங்கள் எப்படி பேசுவோம்? ஒருவேளை ராஜா கோபம் கொண்டு கொண்டு கொண்டால் செத்து போடுவேன். அவள் சாவை பொருட்டாக எண்ணவில்லை. அல்லேலூயா. சாவை பொருட்டாக எண்ணவில்லை. தன்னுடைய ஜனங்கள் சாவாமல் இருக்க வேண்டும், அதற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு அவள் தயாராக இருக்கிறாள். அல்லேலூயா. நீங்க தயாராக இருக்கிறீர்கள்? உங்களுடைய ஜனங்கள், இந்த தேச ஜனங்கள் பாதுகாக்கப்பட, மீட்கப்பட, அழிவிலிருந்து காக்கப்பட உங்களை கொடுக்க ஆயத்தமா? உங்களுக்காக ஜெபம் பண்றதுக்கு நாங்க இருக்கிறோம். We are here to pray for you. நீங்க உபவாசம் பண்ணுங்க. நீங்களும் உபவாசம் பண்ணுங்க. அன்பான சகோதரிகளே, நீங்க உபவாசம் பண்ணுங்க, நாங்களும் உங்களுக்காக உபவாசம் பண்றோம். பண்ணுவீங்களா? ஐயா, எங்களுக்கு சாப்பிடாமலே இருக்க முடியாது. இவங்க 3 நாள், அந்த ராணி எஸ்தர் ராணியும் அவளுடைய தாதிமாரும் 3 நாள் உபவாசம் பண்ணி இருக்கிறார்கள். யூத ஜனங்கள் எல்லாரும் உபவாசம் பண்ணி இருக்கிறாங்க. பிறகு அவர் சொல்ற, கட்டளையை மீறி ராஜ சமூகத்தில் பிரவேசிப்பேன். என்னுடைய ஜனங்களுக்காக நான் செத்தாலும் சாகிறேன். அல்லேலூயா. She was prepared to give up her life for the cause of her people. Hallelujah. இப்ப நம்ம அப்படிப்பட்ட எண்ணத்தில் இல்லை. என்னுடைய மகனுக்காக, என்னுடைய மகளுக்காக, என்னுடைய குடும்பம் மீட்கப்படும்படியாக, காக்கப்படும்படியாக, அழிவிலிருந்து தப்பும்படியாக நான் செத்தாலும் சாகிறேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு தேவ மனுஷனை சந்தித்தேன். அவர் பணிபுரிந்த காலகட்டத்தில் சுமார் 18 மாதங்கள் மெடிக்கல் லீவ் போட்டிருந்தார். நான் கேட்டேன், இந்த மெடிக்கல் லீவ் நீங்கள் எதுக்கு போட்டிருந்தீங்க? என்னுடைய குடும்பத்தின் மீட்புக்காக, ரட்சிப்புக்காக நான் உபவாசித்து ஜெபித்த நாட்கள் என்று தேவன் மனுஷன் சொன்னார். நீங்க அப்படி ஜெபம் பண்ற பழக்கம் ஏதாவது இருக்கா? நம்ம மெடிக்கல் லீவ் எதுக்கு போடுவோம்னா, when we come across a function or a program, we go for medical leave. I am not here to condemn you when you do that. நீங்க அப்படி செய்கிறத நான் கண்டம் பண்ணல, குற்றப்படுத்தலைங்க. அப்படி உடனே குற்றப்படுத்தினேன்னு சாஸ் உங்க காதில் சொல்லி தர வேண்டாம். நான் சொல்ல வந்த காரியம், how many of you are here to apply leave for prayer for the cause of the
salvation of your own people. உங்களுடைய ஜனங்கள் தான் அழிகிறார்கள். உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள், பாவபாதையில் போய் கொண்டிருக்கிறார்கள். You are so careless. You are not worried. இந்த செய்தி மொர்தெகாய் தெரியப்படுத்தி விட்டார். அதுக்கு பிறகு அவள் உணர்வடைந்தாள், அவள் தெளிவடைந்தாள். She got the banner. அவளுக்கு அந்த பாரம் வந்தது. அவள் சொல்கிறாள், எனக்காக நீங்கள் உபவாசம் பண்ணுங்கள். If you come across such a situation, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையின் வழியா நீங்க வந்தா எங்களுக்கு சொல்லுங்க, நாங்களும் உங்களுக்காக உபவாசம் பண்ணுவோம். You too fast and pray. நீங்களும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஒரு யூதனும் அழிக்கப்படவில்லை, எல்லாரும் காக்கப்பட்டார்கள். அவளுக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது, தைரியம் இருந்தது, துணிச்சல் இருந்தது, அந்த பாரம் இருந்தது, அந்த அர்ப்பணிப்பு இருந்தது. உங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பு இருக்கா? நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும். அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் பேர் சொல்லுவீங்க, மெதுவாக சொல்லுவீங்க. நீங்கள் அல்லேலூயா சவுண்டாக சொல்லலாம், மெதுவாக சொல்லலாம். நோ ஹார்ம், எந்த தவறும் இல்லை. ஆனால் இந்த எஸ்தர் ராணி ஒரு சவாலை சந்திக்கிறாள். அல்லேலூயா. சவாலை சந்திக்க புறப்படு. உனக்கு முன் ஒரு சவால் வரலாம், ஒருவேளை வந்திருக்கலாம், அல்லது இனிமேல் வரலாம். நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க, எப்படி செயல்பட போறீங்க? நான் சாப்பிட்டு நானும் என் பிள்ளைகளும் அமைதியாக தூங்கிடுவோம். ஆண்டவர் புண்ணியத்தில் எங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை, மன உளைச்சல் இல்லை, கேடும் இல்லை, நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம். நீங்கள் கஷ்டம் அனுபவிக்கிறவங்க, துன்பம் அனுபவிக்கிறவங்க, உங்களை கொண்டு போடுவாங்க, நீங்கள் எங்கேயா காட்டுக்கோ மலைக்கோ போய் ஒழிச்சுக்கிடுங்க. நெவர் சே தட். அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது. நானும் என்னுடைய தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், நீங்கள் எங்களுக்காக உபவாசம் பண்ணுங்க. என்னுடைய ஜனத்துக்காக நான் செத்தாலும் சாகும். நீங்கள் இப்போ நல்லா இருக்கிறீங்க, ஆண்டுக்குள்ள வந்த பிறகு, நீங்கள் சபைக்கு வந்த பிறகு பல ஆண்டுகளான ஒரு நல்ல புஷ்டியான கொழுத்த கன்றுகளாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்படிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் உங்களை சொல்லலை, நிறைய பேரை தான் சொன்னேன், உங்களை சொல்லலை. அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறோம், உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேட்குறீங்களா? நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறதா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களும் ஆத்மா வாழ்கிறது போல வாழ்ந்து சுகமாயிருங்கள். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே ஒரு சிறியை தேவன் ஒரு காரியத்துக்காக பயன்படுத்தினார். அன்பான சகோதர சகோதரிகளே, தாயே, வாலிப பிள்ளைகளே, என்னுடைய தகப்பனுக்காக, உன்னுடைய தகப்பன் till date your father is a drunkard. உன்னுடைய தகப்பன் இப்பொழுது ஒரு குடிகார மனுஷனாக இருக்கிறார். your mother is not a saved person. உன்னுடைய தாய் இது ரட்சிக்கப்படவில்லை. உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இன்னும் ஆண்டுக்குள்ள வரல, பாவிகளாகவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, துஷ்டர்களாக வாழ்றாங்க. உன் புருஷன் இன்னும் பேய் பிடித்தவனா அலைஞ்சிட்டு இருக்கிறான். அதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், எனக்கு உபவாசம் பண்ண முடியாது. நீங்க உபவாசம் பண்ணுங்க, நாங்க உபவாசம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நீங்களும் உபவாசம் பண்ணுங்கள், நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றும், என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றும், என் புருஷனை காப்பாற்றும். ஆண்டவரே எங்களை மீட்டுக் கொள்ளணும்னு நீங்க வேண்டுதல் செய்வீங்கன்னா கர்த்தர் அப்படி செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு உயிர் பெருசல்ல, என்னுடைய ஜனங்கள் தான் பெரிது. ஹல்லேலூயா. இந்த ஜனத்துக்காக செத்தாலும் சாகிறேன். There is a challenge before you today. இந்த தேசத்தின் மக்களுக்காக, நான் வாழும் பகுதியில் உள்ள மக்களுக்காக, என் ஜனத்துக்காக நான் செத்தாலும் சாகிறேன். ஹல்லேலூயா. நீங்க அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தில் இருந்தீங்கன்னா you can do great things for God. God will do great things through you. தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார், மகத்தான காரியம் செய்வார். கர்த்தர் பெரும் காரியம் செய்திடுவார். ஹல்லேலூயா. தேவ வார்த்தைக்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? தேவன் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.